அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரி பேசிக் ஸ்டிச்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் செயின் ஸ்டிச் நாட் எப்படி போடுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கீழேருந்து எப்படி மேலே சில்க் த்ரெட்டை எடுக்கணும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நீடியில் உள்ளே விட்டு சில்க் த்ரெட்டை அப்படி மேலே எடுக்கணும். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், பட் இதை ரவுண்டாக ஸ்டிச் பண்ணணும், அதுதான் இது. ஸோ ப்ளவுஸ்லலாம் வளைவாக டிசைன் வந்துச்சுன்னா எப்படி போடணும், அதுக்காக இது ஒரு பேசிக். எப்பயும் போல் செயின் ஸ்டிச் ஆரம்பிச்சுட்டு அப்படியே வளைச்சி கொண்டு போகணும். இப்போ நாங்கள் ஒயிட் கலர் கிளாத் எடுக்கனால தான் ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் சாக் பீஸ் போட்டு ட்ராயிங் பண்ணியிருக்கோம். அது அப்பப்போ அழிஞ்சிடுது. நீங்கள் கலர் கிளாத் எடுத்திருந்தீங்கன்னா அப்சரா ஒயிட் கலர் பென்சில்னு கேட்டாலே தருவாங்க. அதை வச்சு நீங்கள் நேராக ஒரு கோட் போட்டிங்கன்னா சிங்கிள் லேயராக வரும். இது சாக் பீஸில் போட்டனால கொஞ்சம் பட்டையாக வந்திருக்கு. இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பேசிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிளாத் எடுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேசிக் நீங்கள் போட்டு பழக போகிறீங்கன்னா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு கை வேர்க்கும் அப்படின்னா நீங்கள் அந்த நீடிலில் நூல் சுற்றி வச்சுக்கலாம். நீங்கள் பிடிக்கிற இடத்துலேருந்து நூல் நிறைய நூல் சுற்றி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்கள் கை வேர்த்துச்சுன்னா அது வழுக்காமல் இருக்கும். நீங்கள் உட்காந்த பக்கத்துலேருந்தே இந்த ரவுண்டை போட முடியும்னா நீங்கள் போடலாம், இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் ஃப்ரேமை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. நாங்கள் சாக் பீஸில் போட்டிருக்கனால நாங்கள் போட்டிருக்க ட்ராயிங் உங்களுக்கு தெரியல. இதே நீங்கள் கலர் காட்டன் கிளாத் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் நீங்கள் பென்சிலை வச்சு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்காக நம்ம இப்போ கொசுபத்தி மாதிரி வளைஞ்சு போடுறோன்னா ப்ளவுஸ்லலாம் நேராகவே போடுற மாதிரி வராது. ப்ளவுஸில் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு போடுறதுக்காக இந்த பேசிக் ஸ்டிச். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆரி பழகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நடுவில் என்னென்ன சொல்கிறோன்னு. இப்படி ரவுண்டாக போட்டு பழகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஸ்பீடாகவும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நாட் போடுறத பார்ப்போம். கீழேருந்து ஒரு சில்க் த்ரெட்டை மேலே பெருசாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதுக்குள்ளே விட்டு கீழே இருக்க குட்டி நாட்டை பிடிச்சி கீழே இருக்க நூலை இழுத்திங்கன்னா அது நாட்டாயிடும். எதுக்கு ஒரு தடவை இழுத்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஃபுல்லாக நீங்கள் போட்டதெல்லாம் கலண்டுட்டு வந்துடும். அடுத்து ஸ்கொயர் டைப் பார்ப்போம். இப்போ சாக் பீஸில் ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இதில் முக்கியமே இந்த 4 கார்னர் தான். இந்த 4 கார்னரில் டேர்ன் பண்ணும்போது நேராக டேர்ன் பண்ணிட்டா அது ஸ்கொயர் ஷேப்பே வராது. ஸோ செயின் ஸ்டிச் மாதிரி இப்படி நீங்கள் போட்டுகிட்டே இந்த கார்னரில் டைட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டிச்சை எடுத்துட்டு அடுத்து குட்டியாக ஒரு செயின் எடுத்து அந்த இடத்த லாக் பண்ணிடணும். இப்படி லாக் பண்ணிட்டு அதுக்கடுத்து டேர்ன் பண்ணி அந்த சைடு திருப்பணும். அதே மாதிரி செயின் ஸ்டிச் அந்த சைட் போட்டுகிட்டே போயிட்டு அதே கார்னரில் இதே மாதிரி டைட் பண்ணிடணும். ஆரியை பொறுத்தவரை பேசிக்கே செயின் ஸ்டிச்சும் நாட்டும் தான். ஸோ செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும். ஸ்டிச் போட்டு பழகிட்டாலே நீங்கள் என்ன டிசைன் வேணால் போட்டு பழகிக்கலாம். ஃப்ளவர், பீகாக் அந்த மாதிரி வரைஞ்சி அது மேலேயே செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். ஸோ டேர்ன் பண்ணும்போது இப்படியே டேர்ன் பண்ணால் அது ஒரு மாதிரி
சதுரமாகவே வராது. அந்த இடத்துல பெரிய ஹோல் விழுந்த மாதிரி இருக்கும் மேற்கொண்டு நீங்கள் தையல் போட்டுகிட்டே போகும்போது. ஸோ அந்த இடத்த நீங்கள் டைட் பண்ணிட்டு நீங்கள் டர்ன் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக வரும். இப்படி ஒரு லாக் பண்ணிட்டு நீங்கள் டர்ன் பண்ணுங்கள். ஸோ எண்ணில் வந்து நாட் போடணும். இப்போ நீங்கள் நாட் போட்டுட்டு அங்கே சைடில் இருக்க ஹோல் தெரிஞ்சுன்னா கீழே நீடில் விட்டு மேலே இருக்க சில்க் த்ரெட்டை கீழே எடுத்திங்கன்னா அந்த ஹோல் வந்து ஃபுல்லாயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பாம்பு மாதிரி நெளிவாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போடலாம். இது எதுக்குன்னா நீங்கள் ஃப்ளவர் அதுக்கு லீஃப் ஏதாச்சும் வரையும் போது நெளிஞ்சு வரும்ல, அதுக்காக. உங்களுக்கு நாட் போட தெரியலை இல்லை புரியலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இந்த ஸ்டிச்செல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபில்லிங். இது சிறுசாக தான் போடுவாங்க, நம்ம பேசிக் பழகணுன்றக்காக நாங்கள் பெருசாக போட்டிருக்கோம். வாட்டர் ஃபில்லிங்கிறது ஹார்ட் ஷேப் தான், கீழே ஃபுல்லாக வராமல் அப்படியே இந்த சைடில் வந்துடும். ரொம்ப கிராண்டான ப்ளவுஸுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங் தான் முக்கியம். ஃபுல்லாக கிராண்டாக தெரியணும்னா கை ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் போட்டாலே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பெருசாக போட்டு பழகிட்டு அதுக்கடுத்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு பழகுங்க வாட்டர் ஃபில்லிங். வாட்டர் ஃபில்லிங்கை ஃபஸ்ட்டு வரைஞ்சி பழகுங்க, அப்புறம் குட்டி குட்டியாக போட்டு பழகினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ லாஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒரு தடவை இழுத்து பார்த்துக்கோங்க, இல்லை நாட் விழுகலைன்னா நீங்கள் போட்ட ஸ்டிச்சிங் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஃபஸ்ட்டு எம் மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க, அப்புறம் செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. அந்த மேலே இருக்க டர்னிங் தான் முக்கியம். நீங்கள் டர்ன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது பர்ஃபெக்டாக வரும். ஆரியை பொறுத்த வரையும் செயின் ஸ்டிச்சு, நாட்டு, நீங்கள் டர்ன் பண்ணும்போது இருக்க லாக்கு, இது மூணுமே தெரிஞ்சாலே ஒரு ப்ளவுஸே போட்டுடலாம். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஸ்டிச்சிங்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு நாட் புரியலைன்னா டீட்டெயிலாக வீடியோ இருக்குது, மறக்காமல் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Thanks for watching.